2026ஆம் ஆண்டு மிகவும் ஆபத்தான ஆண்டு என்று பாபா வங்காவின் கணிப்பு தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உலகில் பல தீர்க்கதரிசிகள் இருந்தாலும் அவற்றில் பாபா வங்காவின் கணிப்புகள் மிகவும் பிரபலமானவை மட்டுமல்ல, அவரது கணிப்புகள் இதுவரை பொய்த்ததில்லை என்பதே உண்மை. 1996ஆம் ஆண்டிலேயே இவர் உயிரிழந்துவிட்ட போதிலும் எதிர்காலம் குறித்த இவரது கணிப்புகள் தொடர்ந்து ட்ரெண்டாகி வருகிறது. அந்த வகையில் பாபா வங்கா இறப்பதற்கு முன்னர் ஒவ்வொரு ஆண்டும் உலக நாடுகளில் நடக்க இருக்கும் நிகழ்வுகளை கணித்து அவற்றை குறிப்புகளாக எழுதி வைத்துள்ளார். அமெரிக்காவில் நடந்த உலக வர்த்தக மையம் தாக்குதல், உயிரி ஆயுதங்களால் உலக அழிவு மற்றும் கோவிட் தொற்றுநோய் பரவல் போன்ற பல விஷயங்களை பாபா வங்கா சரியாக கணித்து கூறியிருந்தார். இவருடைய கணிப்புகள் ஒவ்வொரு ஆண்டும் வெளியாகி உலக அளவில் பரபரப்பை கிளப்புவதோடு மட்டுமல்லாமல் அது நடந்தும் முடிகிறது. ஒட்டுமொத்த உலகத்துக்கே ஜாதகம் எழுதி வைத்துவிட்டு சென்ற பாபா வங்கா இந்த வகையில் இந்த 2026ஆம் ஆண்டு மிகவும் ஆபத்தான ஆண்டு என்று கணித்துள்ளது தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம். வெல்கம் டு இன்ஃபோவேல்ட். ஆறாம் ஆண்டு மிகவும் ஆபத்தான ஆண்டு என்று கூறியிருக்கிற நிலையில் உலகில் பல பகுதிகளில் நிலநடுக்கமும் வெள்ளமும் ஏற்பட்டு உலக அழிவு தொடங்கும் என்றும் பெரிய மோதல்கள், இனக்கலவரங்கள், சோகமான சம்பவங்கள் நடைபெறும் என்றும் பாபா வங்கா கணித்திருந்தார். 2025ஆம் ஆண்டு கணித்தது அப்படியே நடந்து முடிந்திருக்கிறது. அதாவது பல உலக நாடுகளில் போர்கள் வெடிக்கும் என்றும் கூறியிருந்த பாபா வங்கா 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என்றும் கணித்து எழுதியிருக்கிறார். இந்த முறை 2026ஆம் ஆண்டு பயங்கரமாக இருக்கும் என்றும் 3ஆம் உலகப் போர் ஏற்பட வாய்ப்புள்ளது என்றும் பாபா வங்கா கணித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இயற்கை பேரழிவுகள், பொருளாதார நெருக்கடிகள், கட்டுப்பாடற்ற செயற்கை நுண்ணறிவு போன்ற பல ஆபத்துகள் இந்த 2026ஆம் ஆண்டை சிதறடிக்கப் போகிறது என்று கூறியிருக்கிறார். இதனால் 2026ஆம் ஆண்டு மிகவும் ஆபத்தான ஆண்டாக மாறும் என்றும் அவர் கணிப்பை வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் 2026ஆம் ஆண்டின் புத்தாண்டு பிறக்க இன்னும் சில நாட்களே இருக்கிறது. 2026ஆம் ஆண்டு என்னென்ன நடக்கப் போகிறது என்பது குறித்து பாபா வங்கா என்ன சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கலாம். செயற்கை நுண்ணறிவு என்னும் AI தொழில்நுட்பம் 2022ஆம் ஆண்டு தொடக்கத்தில் இருந்து அசுர வளர்ச்சி அடைந்து வரும் நிலையில் தற்போது உலகளவில் AI இல்லாத துறையே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. இந்நிலையில் 2026இல் AI மூலமாக மனித உறவுகளுக்கு பிளவு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் மனிதர்களின் வாழ்க்கையையும் கூட ஆதிக்கம் செலுத்த தொடங்கும் அளவுக்கு AI வளர்ச்சி அடையும் என்றும் கணித்துள்ளார். தங்கம் மற்றும் இதர மதிப்புமிக்க உலோகங்களின் விலையில் யாரும் எதிர்பாராத வகையில் அதிரடி மாற்றம் வரும் என அவர் கணித்துள்ளார். இது சாமானிய மக்களிடையே கவலையையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு பல உலக நாடுகளுக்குள் இனக்கலவரங்கள், போர் நடக்கும் என்றும் கணித்திருந்தார் பாபா வங்கா. அந்த வகையில் உக்ரைன் ரஷ்யா போர், இஸ்ரேல் பாலஸ்தீன போர், இந்தியா பாகிஸ்தான் போர், மியான்மர் உள்நாட்டு கலவரம் என பல உலக நாடுகளில் போர் பதற்றம் நிலவியது. இந்நிலையில் கடந்த ஆண்டை போலவே 2026ஆம் ஆண்டிலும் ஒரு பெரும் உலகப்போர் தொடங்கும் என கணித்துள்ள பாபா வங்கா அந்த போரில் முக்கிய வல்லரசு நாடுகள் ஈடுபடும் என்றும் உலகெங்கும் உள்ள கண்டங்களில் இந்த போர் பதற்றம் பரவும் என்றும் கணித்துள்ளார். அப்படி நடக்கும் பட்சத்தில் உலக நாடுகளிடையே பொருளாதார பிரச்சனை, கரன்சி மதிப்பு சரிவு, வங்கிகள் திவால், பணவீக்கம் அதிகரிப்பு, நிதி நெருக்கடி போன்ற பிரச்சனைகள் தலைதூக்கும் என்றும் அவர் கணித்துள்ளார். கடந்த ஆண்டை போலவே வரும் 2026ஆம் ஆண்டிலும் மாபெரும் இயற்கை பேரழிவுகள், பூகம்பங்கள், எரிமலை வெடிப்புகள், தீவிர வானிலை நிகழ்வுகள் ஏற்படும் என்றும் அந்த பேரழிவால் 7 அல்லது 8% நிலப்பரப்பு பாதிக்கப்படும் என்றும் கணித்துள்ளார். மோசமான காலநிலை மாற்றத்தால் வரலாறு காணாத வெள்ளம், தீவிர வறட்சி வானிலை ஏற்படும் என்றும் இதனால் பூமியின் 2/3 பங்கு சுற்றுச்சூழல் அமைப்பை மாற்றும் என்றும் பாபா வங்கா கணித்துள்ளார். அதைவிட இந்த கணிப்பு மிகவும் அதிர்ச்சியையும் பெரிய எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அது என்னவென்றால் 2026ஆம் ஆண்டு நவம்பரில் ஒரு பெரிய விண்வெளி கப்பல்
பூமியை நோக்கி வரும் என்றும் இதன் மூலம் மனிதர்கள் வேறொரு உலகத்துடன் தொடர்பு ஏற்படுத்தி வேற்றுக்கிரகவாசிகளுடன் பேசுவார்கள் என்றும் பாபா வங்கா கணித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. 2026ஆம் ஆண்டில் ரஷ்யாவிலிருந்து உலகின் அதிபதி என்று அழைக்கப்படும் ஒரு சக்தி வாய்ந்த தலைவர் உருவெடுப்பார் என கணித்துள்ளார். கடலுக்கு கீழே பெரிய நகரம் கிடைக்கவும் வாய்ப்பிருப்பதாக அவர் கணித்திருக்கிறார். 2026இல் சீனாவின் ஆதிக்கம் அதிகரிக்கும் என கணித்துள்ளார். இதில் தைவான் மீதான கட்டுப்பாடு அல்லது தென்சீன கடலில் விரிவாக்கம் ஆகியவை அடங்கும். சுற்றுச்சூழல் மற்றும் அரசியல் நெருக்கடி, தொழில்நுட்ப ஆதிக்கம் போன்றவற்றால் 2026ஆம் ஆண்டில் இடம்பெயர்வு, அமைதியின்மை உலக நாடுகளிடையே அதிகரிக்கும் என்றும் கணித்துள்ளார். அது மட்டுமல்ல, இன்னொரு சுவாரஸ்யமான கணிப்பையும் கணித்திருக்கிறார். இந்த ஆண்டு ஆரம்பத்திலிருந்து தங்கத்தின் விலையை விட கடந்த 4 மாதங்களாக தங்கத்தின் விலை ராக்கெட் வேகத்தில் உயர்ந்து வரலாறு காணாத உச்சத்தை எட்டியது. சர்வதேச சந்தையிலும் தங்கத்தின் விலை பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. இதனால் பங்குச்சந்தைகளில் முதலீடு செய்வதை தவிர்த்துவிட்டு தங்கத்தின் மீது ஏராளமானோர் முதலீடு செய்து வருகின்றனர். இது தங்கத்துக்கான தேவையை அதிகரிக்க செய்துள்ளது. கடந்த 1ஆம் தேதி ஒரு பவுன் 87,600 என்று இருந்த நிலையில் கடந்த 17ஆம் தேதி ஒரு பவுன் 97,000 என்று விற்பனையாகி 1 லட்சத்தை எட்டும் என்று சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அனைவரையும் இது அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இதனால் புதிய உச்சத்தை தொட்ட தங்கம் விலை பின்னர் அதிரடியாக சரிந்து நேற்று பவுன் 92,000க்கு விற்பனை செய்யப்பட்டது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒரு பவுன் தங்கம் 60,000க்கு விற்கப்பட்ட நிலையில் 10 மாதங்கள் கழித்து 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 32,000 வரை அதிகரித்திருந்தது. தற்போதைய நிலவரப்படி ஜிஎஸ்டி, செய்கூலி உள்ளிட்டவற்றை சேர்த்தால் நகையாக வாடிக்கையாளரிடம் வந்து சேரும் தங்கம் ஒரு பவுன் 1 லட்சத்தை தாண்டுகிறது. கடந்த சில நாட்களாக தங்கம் விலை குறைந்து வரும் நிலையில் இன்னும் குறையுமா அல்லது அதிகரிக்குமா என்ற குழப்பம் மக்களிடையே எழுந்துள்ளது. அதே சமயம் பிறக்கப்போகும் 2026இல் சாமானிய மக்களால் தங்கம் வாங்க முடியுமா அல்லது தங்கம் அனைவருக்கும் எட்டாக்கனியாக மாறிவிடுமா என்ற கவலையும் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் 2026ஆம் ஆண்டில் தங்கம் விலை எப்படி இருக்கும் என்பது குறித்து தீர்க்கதரிசி பாபா வங்கா கணித்துள்ளார். அந்த வகையில் இந்த ஆண்டு பாபா வங்கா கணித்த ஒவ்வொரு கணிப்பும் நடந்து வரும் நிலையில் 2026ஆம் ஆண்டில் தங்கம் விலை எப்படி இருக்கும் என்பது குறித்த தகவல் வெளியாகி மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதன்படி அடுத்த ஆண்டு உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவிலான நிதி சார்ந்த சிக்கல்கள் ஏற்படும் என்றும், பாரம்பரிய நிதி அமைப்புகள் மிகப்பெரிய சிக்கலை சந்திக்கும் என்றும், பங்கு சந்தை சரிவு, கரன்சிகள் மதிப்பு குறைவு உள்ளிட்டவை ஏற்படலாம் என்றும், அதனால் தங்கம் விலை உச்சமடையும் என்றும் அவர் கணித்துள்ளார். வரலாற்று ரீதியாக பெரிய பொருளாதார மந்தநிலைகளின் போது தங்கத்தின் விலைகள் 20% முதல் 50% வரை உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் பாபா வங்காவின் கணிப்புப்படி பார்த்தால் 2026இல் தங்கத்தின் விலை 1,62,000 முதல் 1,82,000 வரை இருக்கலாம் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. தங்கத்தின் விலை வரும் காலங்களில் குறையுமா என்ற ஏக்கத்துடன் காத்திருக்கும் சாமானிய மக்களிடையே தங்கம் விலை உச்சமடையும் என்ற பாபா வங்காவின் கணிப்பு கவலையையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமின்றி அவரது தீர்க்க தரிசனப்படி அடுத்த 3000 ஆண்டுகளில் இந்த பூமியில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை ஆண்டு வாரியாக எழுதி வைத்துள்ளார். தனது இறப்பு தேதி ஆகஸ்ட் 11, 1996இல் நடக்கும் என அவர் கணித்தபடியே நடந்தது மிகவும் குறிப்பிடத்தக்கது.